லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 17 மற்றும் 20 26 முடிய. லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 17 மற்றும் 20 26 முடிய. அக்காலத்தில் இயேசு திருத்தூதர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலுமிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? எஸ். இந்த வாழ்க்கையை ஒரு கடலோடு ஒப்பிடலாம் என்று நினைக்கிறேன். ஒரு கடல் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பத்திரமாக அந்த கப்பலில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறது வரை அந்த கடல் நமக்கு அழகானதாக பார்க்க பார்க்க ரசிக்க தோன்றுவதாக இன்புற்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமாக இருக்கும். படகு உடைந்தது என்றால் நாம் பார்த்து ரசித்த அந்த கடலே நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு அழிவாக மாறும். மேபி இமேஜின் பண்ணும்போது அந்த படகு என்பது நான் ஊமைக்கிறது விண்ணகம். விண்ணகத்தில் கடவுள் கூட சந்தோஷமாக இருந்தோம். அம்மாவோட வயிற்றில் வருவதுக்கு முன்னாடி படகிலிருந்து வெளியே வருவது கடலில் குதிப்பது இந்த உலகத்திற்கு வருவதற்கு சமம். இந்த உலகத்தில் நாம் பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு கவலைகள், பல்வேறு அலக்களிப்புகள், ஏமாற்றங்கள், கண்ணீர், வறுமை இதெல்லாம் இருக்குது. இதில் எதுவுமே இல்லாமல் இங்கே யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா திஸ் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் யூ. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாராவது அப்படி இருக்கிறீங்களா? அப்படி யாராவது இருக்கிறீங்களா? கண்ணீர், கவலை, துக்கம், கஷ்டம், வெறுமை, வறுமை, போராட்டம், இயேசு சொன்ன எல்லா காரியங்களும், இது எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? இருக்க முடியாது. காரணம், அனைவரும் அந்த அழகான படகு என்கின்ற விண்ணக படகிலிருந்து கொதித்து சாடக்கூடிய, அலைக்கழிக்கக்கூடிய அந்த அலைகள் என்கின்ற உலகத்தில் குதித்து விட்டோம். நீ என்ன ஃபாதர் பண்ணணும்? தப்பிப்பதற்கு 2 வழி இருக்குது. எதை நீ பற்றி கொள்கிறாய்? எதை நீ பற்றி கொள்கிறாய்? இந்த கடலில் விழுந்த, இந்த உலகத்தில் விழுந்த நீ எதை பற்றி கொள்கிறாய் என்பதை பொறுத்து அமையும் நீ உயிர் வாழ்வது. நிலையற்றவற்றை பற்றி கொண்டால் அழிந்து போவாய். நிலையானதை, நிலையானவரை பற்றி கொண்டால் நீ உயிர் பிழைப்பாய். இன்றைய நற்செய்தி வாசகம் இந்த 2 பெரும் பிரிவுகளை நமக்கு முன்னாடி வைக்கிறது. நீ எதை பற்றி கொண்டு இருக்கிறாய்? லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்களேன். பைபிள் இருக்கிறவங்க திறந்து வைங்க. லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம். இயேசு 2 பிரிவுகளாக பிரிக்கிறார். முதல் காரியங்க பாருங்க, ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள். அடுத்து பட்டினியாக இருப்போரே பேறு பெற்றவர்கள். 3வது அழுது கொண்டிருப்போரே, எஸ். 4வது வெறுத்து ஒதுக்குபவர்களே நீங்கள்
பேறு பெற்றவர்கள். இனி அப்படியே கீழே வாங்க, 24 செல்வர்களே ஐயோ கேடு, உண்டு கொழுத்திருப்போரே, 3 வேளை 5 வேளை உண்டு கொழுத்திருப்போரே. என்ன சத்தமாக சொல்ல மாட்டேங்க, என்னையே குத்துறது மாதிரி இருக்குது சாமி. ஓகே, அடுத்து சிரித்து இன்புறுவோரே ஐயோ கேடு. அடுத்து மக்கள் எல்லாரும் உங்களை புகழும் பொழுது. சரி, இப்போ நம்ம கேட்போமே, மேலே 4 பிளஸட் பேறு பெற்ற தன்மை இருக்குது, கீழே 4 ஐயோ கேடு இருக்குது. எதில் வரணும்னு உங்களுக்கு ஆசை? எங்கே இருக்கிறீங்க? So we all are in one or the other way having the likeness towards the below 4 qualities. செல்வந்தர்களாக இருக்கணும். ஆமாவா இல்லையா? செல்வம் வேண்டாமா? இருக்குமே வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? தேவை. இதெல்லாம் 2 கட்டம், இதெல்லாம் வேணுமா வேண்டாமா? வேணும். சிரிக்கணுமா? சிரிக்கணும். அடுத்து என்ன இருக்குது? பாராட்டு வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? ஒரு சின்ன ஒரு காரியம் செஞ்சுருக்கும் போது அப்பா என்னை பாராட்டலை, அண்ணனை மட்டும்தான் பாராட்டினார், அண்ணனை மட்டும்தான் சொல்கிறார். அப்போ பாராட்டு வேணும். சாப்பாடு வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேணும்னு சவுண்டு வருது. அப்போ பாருங்கள், இது எல்லாம் இறைவனுடைய வார்த்தையை சொல்லுது. ஐயோ கேடு, ஐயோ கேடு. இன்னும் வேறு வார்த்தையில் சொன்ன போனோம், நம்மளோட கொலோக்கியலாக சொல்ல போனோம் அப்படின்னா, நாசமா போ, ஒழிஞ்சு போ. இப்போ கொஞ்சம் கூட உரைக்கிறது மாதிரி இருக்குது, அப்படி தானே? உண்மையில் இயேசு இந்த 3 ஆண்டுகள் அவருடைய பணி வாழ்க்கையில் பார்க்கும்போது ஏழையாக இருந்தவர்களை அவர் அரவணைத்தார், அழுபவர்கள் கண்ணீரை துடைத்தார். அப்போ இதையெல்லாம் மாற்றினார் அவர். அப்படி இருக்கும்போது ஏன் இதை உயர்வாக சொல்கிறார்? கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கக்கூடிய வரலாற்று அல்லது சமூக ஆய்வாளர் சொல்லுவார், ரிலிஜன் இஸ் எ ஒப்பியம். ரிலிஜன் இஸ் எ ஒப்பியம், அதாவது மதம் என்பது ஒரு போதை. என்ன போதை? ஏழைகளை ஏழைகளாகவே இருக்க வைப்பது. நீ ஏழையா இருக்கிறியா? பரவாயில்ல, ஏழையாவே இரு, கடவுள் கொடுப்பார் உனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஏழையா மாற்றுவதுதான் என்னது? மதம் என்று கார்ல் மார்க்ஸ் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். என்ன ஃபாதர், இருந்த நம்பிக்கையும் குழந்து போக வச்சிட்டீங்களா? கொளுத்தி விடுறீங்களே. அப்படியா? அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்ல வருவது என்ன? ஆண்டவர் கூற வருவது என்ன? ஏழ்மை தன்னிலே பேறு பெற்ற அடையாளம் கிடையாது. ஏழைகள் கடவுளை சார்ந்து இருப்பதால் பேறு பெற்றவர்கள். ஆனால் செல்வந்தர்கள் அப்படி கிடையாது. செல்வந்தர்கள் எனக்கு எல்லாம் இருக்கிறது, கடவுள் என்பவர் ஒரு 2ஆம் தர ஆள்பவர்களாக மாறுவதால். செல்வம் தன்னிலே தீமை கிடையாது. புரிஞ்சுச்சா? செல்வம் தன்னிலே தீமை கிடையாது. உனது நம்பிக்கையெல்லாம் உன் செல்வத்தில் மாறும் பொழுது செல்வம் தீமையாக மாறுகிறது. பிரான்சிஸ் டி சேல்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு புனிதர் சொல்வார், பணம் வச்சுக்கோ, நிறைய வச்சுக்கோ, பர்ஸில் நிறைய வச்சுக்கோ, உள்ளத்தில் வைக்காத. நீ உள்ளத்தில் பணத்தை வச்ச அப்படின்னா பாவம் செய்கிற, ஐயோ கேடு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி. பட்டினியாய் கிடப்பவர்கள், ஐயோ உணவில்லாமல் கஷ்டப்படுறாங்க என்பதற்காக பேறு பெற்றவர்கள் அல்ல. ஆண்டவர் தருவார். they believe in the providence of God. providence of God. கடவுளின் தாராள குணத்தை நம்பி இருப்பதால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். ஆனால் அடுத்த வேளை உணவிற்காக உனக்கு ஒரு சிந்தனை கூட இல்லாமல் அது தானா பெல்லடிச்சா எனக்கு சாப்பாடு கிடைக்கும் என்கின்ற நிலையில் இருந்தா என்றால் நீ ஐயோ கேடு அப்படிங்கிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வித்தியாசம் புரியுதா? வித்தியாசம் புரியுதா? அப்போ நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நன்மைத்தனங்கள் நீ அவற்றையே முழுவதும் சார்ந்து இருந்தாய் என்றால், உன் திறமைகள் அவைகளை மட்டுமே சார்ந்து இருந்தாய் என்றால், உன் புகழ்ச்சி, குடும்ப பாரம்பரியம் அவைகளை மட்டுமே சார்ந்து இருந்தாய் என்றால், இன்னும் கொஞ்ச நேரத்தை மேலே சொன்ன அப்படின்னா உன் ஆன்மீக வாழ்க்கை அதை மட்டுமே நீ சார்ந்து இருந்தாய் என்றால், ஆன்மீக வாழ்க்கையில் எப்படி மேட்டிமை வரும், எப்படி பெருமை வரும், எப்படி ஐயோ கேடு வரும்?
நான் பயங்கர ஸ்பிரிச்சுவல் பர்சன் வந்திருக்கிறா பாரு, கோயிலுக்கு பாதி பூசைக்கு வந்திருக்கிறா, நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். ஐயோ கேடு, ஐயோ கேடு. நான் எல்லா மாதமும் நல்ல ஒரு ஒப்புரவு அருள் சாதனம் செய்கிறேன், என் ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறேன். இது பாரு, பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். ஐயோ கேடு. காரணம், நீ நம்புவது ஏதோ ஒரு மாயையான ஒரு ஆன்மீகத்தை, கடவுளை அல்ல. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. அப்ப அன்பு பிள்ளைகளே, செல்வம், புகழ்ச்சி, உணவு, இது எல்லாம் தன்னிலே தீமை அல்ல. நீ அதை முழுமையாக சாராத வரை, இட்ஸ் ஆல் கிவன் பை காட். அந்த ஒரு நிலைக்கு எப்போ நீ வர்றியோ அப்போ நீ சொல்லலாம், யூ ஆர் எ பிளஸட். ஆபிரகாம உங்க முன்னாடி எடுத்துக்காட்டாக வைக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிங்க. தொடக்க நூல் புஸ்தகம், தொடக்க நூல் புஸ்தகம். ஆபிரகாம்கிட்ட இருந்த அந்த மனப்பான்மை நம்மளிடம் வர வேண்டும். 14வது அதிகாரம் 1வது இறைவார்த்தையை வாசிங்க பார்க்கலாம். கொஞ்சம் வாயில நுழையாத பேர்கள் தான், கஷ்டப்பட்டு வாசிங்க பார்க்கலாம். அம்ராபல் சினையார் அரசனாகவும், அரியோக்கு எல்லாசரின் அரசனாகவும், கெதர்லகோமர் ஏலாமின் அரசனாகவும், திதால் கோயிமின் அரசனாகவும் இருந்தபோது. எத்தனை அரசர்கள்? எண்ணிருக்க மாட்டீங்க, என் கையை பாருங்க. எத்தனை அரசர்கள்? 5, 4 அரசர்கள். அப்போ இந்த 4 அரசர்களும் சேர்ந்து இந்த சைடு வேற ஒரு 5 அரசர்களோடு சேர்ந்து ஒரு போர் நடக்க போகுது. அதில் மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு அரசர் தான் சோதோம் கொமாரா. சோதோம், இந்த சோதோம்ல தான் யார் போய் உட்கார்ந்தா? லோத்து போய் உட்கார்ந்துருந்தா. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் சண்டை வருது. இதுக்கு முன்னாடி அதிகாரம் அதுதான், சண்டை வந்துச்சு. லோத்து செழுமையான பகுதியை பார்த்து அங்கே போயிட்டாரு. ஆபிரகாம் வறண்ட நிலப்பகுதியை பார்த்து, ஓகே நீ என்ன விட்டு வச்சியோ அதை நான் பார்த்துக்கிட்டேன், கடவுள் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ லோத்து செழுமையாக எடுத்த இந்த பகுதி சோதோம் பகுதி. இந்த 4 அரசர்கள் இந்த சோதோமை எதிர்த்து போர் தொடுக்கிறார்கள். 4 அரசர்கள் 5 அரசர்களுக்கு எதிராக. எத்தனாவது வசனம்? அப்படி கீழே 9வது வசனம் வாசிங்க பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு தெரியும். ஏலாம் அரசன் கெதர்லகமாருடனும், கோயிமின் அரசன் திகாலுடனும், சினையார் அரசன் அம்பாரபலுடனும், எலையாரசர் அரசன் அரியோக்குடனும் ஆக 4 அரசர்கள் 5 அரசர்களுக்கு எதிராக சித்திம் பள்ளத்தாக்கில் போர் தொடுத்தனர். ஓகே, இப்போ கதை உங்களுக்கு புரியுதா? சிச்சுவேஷன் மனசில் வச்சுதாச்சா? 4 அரசர்கள், ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தை, அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். 4 அரசர்கள் 5 அரசர்களுக்கு எதிராக போர் தொடுக்கிறார்கள். என்ன நடந்துச்சு சோதோம்ல? 10வது வசனம் வாசிங்க. சித்திம் பள்ளத்தாக்கின் கீழ் குழிகளில் மிக பல இருந்தன. குழிகள் பல இருந்தன. ஓகே, சோதோம் அரசனும் கொமரா அரசனும் தப்பி ஓடிய பொழுது அவற்றினுள் விழுந்தனர். மற்றவர்கள் தப்பி பழிப்பதற்கு மலையை நோக்கி ஓடினர். அப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு, சோதோம் அரசனும் கொமாரா அரசனும் தோற்று போய் விட்டார்கள், அதனால தான் தப்பி ஓடுறாங்க. அப்போ அந்த இடத்துல யார் இருந்தா? சோதோம் நாட்டில் யார் இருந்தா? லோத்து. அப்போ லோத்து அந்த இடத்துல இருந்தான்னா, அரசன் தப்பி ஓடி பொழைச்சி வழிக்கு போறான் அப்படின்னா லோத்தும் தோற்று போய்விட்டான் என்று அர்த்தம். லோத்தோட எல்லா சொத்துக்களும் சூறையாடப்பட விடும். இப்போ சூறையாடுறாங்க. 13வது வசனம் வாசிங்க. ஓகே, 12 அவர்கள் சோதோமில் வாழ்ந்த ஆபிரகாமின் சகோதரன் மகனான லோத்தையும் செல்வங்களையும் கவர்ந்து கொண்டு. ஓகே, புரிஞ்சுச்சா? அப்போ லோத்து பாருங்க, செல்வத்தை மட்டும் நாடி, செல்வம் போதும், பணம் போதும், செல்வாக்கு போதும், ஆண்டவர் சொன்ன காரியம், ஐயோ கேடுன்னு சொன்ன காரியங்கள் எல்லாம் வளமை போதும் என்று அதை மட்டும் சார்ந்திருந்த காரியங்களை தேர்ந்தெடுத்து போன போது அவை அனைத்தும் ஒரே நொடியில் தவிடுபொடியானது, கவர்ந்தெடுக்கப்பட்டது. அப்போ லோத்தின் ஒரு வேலையால் தப்பி வந்து ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்றாரு, இங்க பாரு உன் பையன் இப்படி ஆயாச்சு, போய் காப்பாத்துங்க. அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறதான் நம்ம கவனிக்க வேண்டியது. 14வது வசனம் வாசிங்க பார்க்கலாம்.
கைதியாக கொண்டு செல்லப்பட்டார் என்பதை கேள்வியுற்றதும் ஆபிரகாம் தன் வீட்டில் பிறந்து வளர்ந்து பயிற்சி பெற்ற 318 பேரை திரட்டி கொண்டு, அப்போ இந்த 4 அரசர்களை எத்தனை பேர் சண்டைக்கு போறாங்க? 300. இந்த 4 அரசர்களை 5 அரசர்கள் எதிர்கொண்ட போது தோற்று போனார்கள். ஆனால் ஆபிரகாமிடம் இருந்த வெறும் எத்தனை பேர்? பைபிள் அந்த எண்ணிக்கையை கொடுக்கிறது அப்படின்னா இட்ஸ் சம்திங் கிரேட். 4 அரசர்களை 5 சாம்ராஜ்யங்கள் சேர்ந்து வெற்றி கொள்ள முடியவில்லை. ஆனால் வெறும் 318 பேர், ஆபிரகாமோடு சேர்ந்திருந்த 318 பேர், அந்த ஆபிரகாம் கடவுளை சார்ந்திருந்த 318 பேர் போரிட்ட போது 4 பேரும் ஓடி போனார்கள், தோற்கடிக்கப்பட்டார்கள். முடியல. தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஓகே. அவர்களை தாக்கி தோற்கடித்தனர். தமஸ்கு வடக்கே இருக்கும் ஓபா வரை அவர்களை துரத்தி சென்றனர். அவர்கள் எல்லா செல்வங்களையும் மீட்டு கொண்டு வந்தார். தம் உறவினரான லோத்தையும் அவர் செல்வங்களையும் பெண்களையும் ஆள்களையும் மீட்டு கொண்டு வந்தார். ஓகே. 17. ஆபிரகாம் கெதர்லகோமாரையும் அவனுடன் இருந்த அரசர்களையும் முறியடித்து திரும்பிய பொழுது அரசர் பள்ளத்தாக்கு என்ற சாவை பள்ளத்தாக்கில் சந்திக்க சோதோம் அரசன் வந்தான். இந்த சோதோம் அரசன் தான் அந்த பள்ளத்தாக்கின் குழியில் விழுந்து உயிருக்காக போராடினான். ஞாபகம் இருக்குதா? கொஞ்சம் அது முன்னாடி வாசிச்சோம். அப்ப ஆபிரகாம் சோதோமை மீட்ட பொழுது, தன்னுடைய 318 ஆட்களோடு சேர்ந்து சோதோமை மீட்ட பொழுது குழியிலிருந்து எந்திரிச்சு யார் வாரா? சோதோம் அரசன் வெளியில வந்து நன்றி செலுத்துறான். தேங்க்யூ ஸோ மச், காப்பாத்திட்டீங்க, நாங்கள் எவ்வளவோ போராடினோம். 5 சாம்ராஜ்யங்கள் சேர்ந்து தோற்கடிக்க முடியாத இந்த 4 சாம்ராஜ்யங்களை வெறும் எண்ணிக்கையில் குறைந்த 318 பேரை வச்சு நீ தோற்கடித்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இந்த வேற பகுதி வருது, மெல்கிசதேக்கு வருது. அதை பைபாஸ் பண்ணிட்டு நம்ம வாசிக்க, நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது சோதோம் அரசனை பட்டு மத்திய நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். வாசிக்க பார்க்கலாம். 21வது வசனம். சோதோம் அரசன் ஆபிரகாமிடம், சோதோம் அரசன் ஆபிரகாமிடம் என்ன சொல்றான் பாருங்க, ஆட்களை என்னிடம் ஒப்படைத்து விடும், ஆனால் செல்வங்களை நீரே வைத்துக் கொள்ளும் என்றார். அப்போ ஆபிரகாம் எல்லா செல்வங்களையும் திரட்டி கொண்டு வரார், அப்படித்தானே? கவர்ந்தெடுத்து செல்லப்பட்ட எல்லா செல்வங்களையும் திரட்டி கொண்டு வருகிறார். அப்போ சொல்றாரு, என் ஆட்களை என்கிட்ட கொடுத்துரு, என் ஆட்களை எல்லாம் கைது பண்ணிட்டு போயிருக்கிறாங்க, ஆட்களை கொடுத்துரு, என் படை வீரர்களும் என்கிட்ட கொடுத்துரு, நீ திருப்பி எடுத்த செல்வங்களை நீ வச்சுக்கோ. அப்போ ஆபிரகாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு பதிலை பாருங்க. அதற்கு ஆபிராம் சோதோம் அரசனிடம், விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்ன கடவுளாகிய ஆண்டவருக்கு ஆணையிட்டு கூறுகிறேன், நான் தான் ஆபிரகாமை செல்வன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடி. யார் சொல்லாதபடி? அந்த நீர் யாரு? சோதோம் அரசன். நீ தந்த பிச்சை கிடையாது இது. ஆட்களை நான் உன்கிட்ட கொடுத்துருந்தேன், செல்வத்தை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சேன் அப்படின்னா, sometimes in future you may utter a word, நான் தான் உன்னை செல்வந்தர் ஆக்கிறேன் அப்படி நீர் சொல்லாதபடி. தொடர்ந்து, உமக்குரிய அனைத்தையும் ஒரு நூல் துண்டையோ காலனி வாரையோ நான் எடுத்து செல்ல மாட்டேன். that is the something great trust in God. ஆபிரகாம் தான் அந்த செல்வத்தை எல்லாம் கொண்டு வந்தார், அவருடைய உழைப்பு தான் அதுல எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஆபிரகாம் சொல்ல வார்த்தையை பாருங்களேன், நோ 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 நோ, ஒரு நூலை கூட நான் எடுக்க மாட்டேன். பிகாஸ் ஐ ட்ரஸ்ட் இன் காட். செல்வத்தின் மீது அல்ல. காரணம், செல்வத்தை நம்பிய, புகழை நம்பிய, பேரை நம்பிய, உணவை நம்பிய, உலகத்தை நம்பிய, திறமையை நம்பிய லோத்து இன்று ஆபிரகாமின் உதவியை தேடி வந்தார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்னைக்கு அன்பு பிள்ளையே, இந்த வாசகங்களை எல்லாம் நான் வாசிக்க கேட்கும்போது ஆண்டவர் உன்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் ஒன்று தான். அலைக்கழிக்கப்படக்கூடிய கடல் எது? எதை பற்றி கொண்டிருக்கிறாய்? வெதர் காட் ஆர் யுவர் வெல்த். காட் ஆர் வெல்த்?
எதை பற்றி கொண்டிருக்கிறாய்? எந்த மரக்கட்டையை பற்றி கொண்டிருக்கிறாய்? மரக்கட்டையை பற்றினா தான் அலைகளிலிருந்து தப்பிச்சு கரைக்கு போய் சேர முடியும். எந்த மரக்கட்டையை பற்றி கொண்டிருக்கிறாய்? சிலுவை என்கின்ற மரக்கட்டையா, கிறிஸ்து என்கின்ற மரக்கட்டையா, அல்லது நீ சேர்த்து வைத்த சொத்துக்களையா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் ஃபாதர், இனி ஒரு 2 பரம்பரைக்கு எல்லாம் சேர்த்து வச்சுட்டேன் ஃபாதர். ஹெல்த் ஃபாதர் ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல ஃபாதர், ஃபுல் பாடி செக்கப்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் ஃபாதர், ஓரளவுக்கு எல்லாம் ஓகேன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஃபாதர். சி, யூ ஆர் ட்ரஸ்டிங் யுவர் ஹெல்த், யுவர் வெல்த், யுவர் நேம், யுவர் ஃபேம். என்னுடைய வார்த்தை சொல்லுது, ஐயோ கேடு, ஐயோ கேடு. ஆனால் இவைகள் எல்லாம் இருந்தாலும் ஐ ட்ரஸ்ட் காட், ஐ ட்ரஸ்ட் காட். இதெல்லாம் தந்தது ஆண்டவர். ஃபர்ஸ்ட் ரீடிங் அதை வாசிக்கும் போது வாங்களேன், எரேமியா புஸ்தகம், கடவுளுடைய அந்த ஒரு மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்குன்னு பாருங்களேன். 17வது அதிகாரத்துக்கு வாங்க. எரேமியா 17. ஆக்சுவலி அதனுடைய அந்த சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிடணும். பாபிலோன் மக்களிடம் இஸ்ராயல் மக்கள் கையளிக்கப்பட போகிறார்கள். they are about to exile, கையளிக்கப்பட போகிறார்கள். அப்போ இந்த இஸ்ராயல் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எரேமியா வழியா ஆண்டவர் சொல்லுவார், டே நீ போயிடா, நீ கைதியா போ, நான் உன்னை மீட்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். நீ போ, நீ கைதியா போ, நான் உன்னை மீட்பேன் அங்கிருந்து. ஆனால் இந்த இஸ்ராயல் மக்கள் நினைப்பாங்க, நோ 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 நோ, அந்த மக்களோடு நம்ம உடன்படிக்கை செஞ்சுக்கலாம், அவர்களுடைய திறமை மீது நம்பிக்கை வைத்தார்கள். அதனால தான் முதல் வார்த்தை தொடங்குறது, மனிதரை நம்பாத. அப்போ மனிதரை நம்பாதன்னு சொல்லும்போது நம்ம தவறாக எடுக்கக்கூடாது, கண்டிப்பாக மனிதர்களை நம்பணும். அந்த சூழ்நிலைகளோடு இந்த வார்த்தை புரியணும். டோன்ட் மிஸ்கோட் த வேர்ட் ஆஃப் காட். டிரைவரை நம்பினா தான் என்ன பண்ண முடியும், பஸ்ஸில் பயணம் செய்ய முடியும். கொஞ்சம் பேர் காரில் வந்திருக்கிறீங்க, யார் காரை ஓட்டுறாங்களோ அவரை நம்பினா தான் கூட உட்காந்துருக்க முடியும். எங்கள் சமையல்காரை நம்பினா தான் என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியும். இந்த தண்ணீர் எல்லாம் சுத்தமாக இருக்கிறது நம்பினா தான் என்ன செய்வீங்க, குடிப்பீங்க. ஏன்னா டோன்ட் மிஸ்கோட் த வேர்ட் ஆஃப் காட். நம்முடைய சுயநல காரியங்கள் சில இறை வார்த்தையை சொல்லியிருப்பாரு, மனிதரை நம்பாதன்னு சொல்லியிருக்குது. சூழ்நிலைகளோடு புரிந்து கொள்ள வேண்டும். 17வது அதிகாரத்துக்கு வாங்க. 17வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். யூதாவின் பாவம் இரும்பு எழுத்தாணியாலும் வைர நுனிகளாலும் எழுத. பாருங்க எவ்வளவு கடுமையான வார்த்தைகள் சொல்றாரு. யூதாவின் பாவம் என்ன, நான் சொல்றதை நீ கேட்காம பாபிலோனியர்களிடம் போய் உடன்படிக்கை செய்து கொள்ளலாம் நினைக்கிறியே, அது எழுத்தாணிகளால் எழுதப்பட வேண்டும். சம்திங் வெரி சீரியஸ்னஸ், இட் should be taken. ரொம்ப கௌரவமா எடுக்க வேணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ரொம்ப சீரியஸா நான் அதை எடுக்கிறேன். என்னை நம்பாம டேய் நீ அடிமையா போ, நான் மீட்கிறேன்னு சொல்றாரு ஆண்டவர். ஆனா என்னை நம்பாம பாபிலோனியர்கிட்ட உடன்படிக்கை செய்து கொள்ளலாம் நீ நினைக்கிற பாரு, எழுத்தாணிகளால் எழுதப்பட வேண்டும். உன் நம்பிக்கை துரோகம். தொடர்ந்து, அது அவர்கள் இதய பலகைகளிலும் பலிபீட கொம்புகளிலும் பொறிக்கப்பட்டுள்ளது. அதோட அர்த்தம் என்ன, பேகன் பிராக்டிசஸ், கடவுள் விரும்பாத சில தொழுகைகள், கடவுள் அருவருக்கத்தக்க சில வழிபாட்டு முறைகள், இதையெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா பாபிலோனியர்கள் விரும்பத்தக்க ஆள்களாக நம்ம மாறிடுவோம். அப்ப நாடு கடத்தப்பட மாட்டோம். வழிபாடே மாறிடுச்சு. நேற்று உள்ளிருப்பு தியானத்தில் வழிபாடை குறித்து அழகாக நம்ம பேசணும். அப்படி தானே கொஞ்சம் ஊழியர்கள் தியானத்தில் கொஞ்சம் பேருக்கு தெரியும் அந்த வழிபாடை பற்றி பேசும்போது. ஆண்டவர் சொந்த வழிபாடு, சீனாய் மலையில் தந்த வழிபாடு, எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் உடன்படிக்கை 3 தடவை எஸ்ன்னு சொன்னவங்க தான். இன்னைக்கு பாரு, வழிபாட்டில் மாற்றங்கள் கொண்டு வந்தால் என்ன பண்ணிடுவோம், பாபிலோனியர்கள் நம்ம மேலே நாடு கடத்த மாட்டாங்க, நம்ம ஒன்றுக்குள்ள ஒன்றாயிரலாம். வன்மையாக ஆண்டவர் கண்டிக்கிறார். பாரு, அவரை நம்பாமல் உன் திறமை மீதும் நீ சேர்த்து வைத்த ஆட்கள் மீதும் நீ நம்புறையே. தொடர்ந்து ஓகே. பலிபீடங்களையும் அசேரா கம்பங்களையும் அவர்களின் பிள்ளைகளையே நினைவு கூறுகிறார். எவ்வளவு வருத்தத்தோட ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். இணைச்சட்ட புஸ்தகங்கள் இதெல்லாம் நீங்க வாசிக்கும் போது என்ன சொல்வார் கடவுள்,
நீ செய்யக்கூடிய வழிபாடு உன் பிள்ளைகளுக்கு தெரியணும். அப்போ உன் பிள்ளைங்க கேட்பாங்க, ஏன்பா இதை பண்ற? அப்போ நீ சொல்லணும், என்ன சொல்லணும்? செங்கடலை எங்களை கடந்து வர செய்த ஆண்டவர் அவர் சொல்லி தந்த வழிபாடுகள் பா, இதெல்லாம் அப்படி நீ சொல்லணும். ஆனா இன்னைக்கு இந்த தவறான வழிபாட்டு முறைகளை உன் பிள்ளைகளே அறிகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுறாரு பாரு. உன் கடவுளாக மாறி இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன? உன் பிள்ளைங்க அதை பார்க்குறாங்க பாரு. கடவுள் வேதனைப்படுறார். உன் துக்கத்திலும் உன் கண்ணீரிலும் உன் கவலையிலும் உன் போராட்டங்களிலும் உன் வறுமையிலும் நீ நம்பி இருந்த ஆட்கள் யார்? நம்பி இருந்த பிராக்டிசஸ் எவை? உன் பிள்ளைங்க அதை பார்க்குறாங்க. அவங்க வாழ்க்கையில் துன்பங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது ஆண்டவர் வேதனையோடு சொல்றாரு, நீ பண்ண அதே ஒழுக்க கேடத்தானே அவங்களும் பண்ணுவாங்க. Praise the Lord. அல்லேலூயா. தொடர்ந்து, ஆகவே நாடெங்கும் செய்யப்படும் பாவங்களுக்கு ஈடாக உன் செல்வங்களையும் கருவூலங்களையும் பாரு, நீ எதையெல்லாம் என்னுடைய சொத்து, எதையெல்லாம் உன்னுடைய நம்பிக்கையை வச்சிருந்தையோ அவை எல்லாத்தையும், தொழுகை மேடுகளையும் கொள்ளை பொருளாக்குவேன், கவர்ந்தளிக்கப்படும். லோத்துக்கு நடந்த அதே காரியம். நீ எதன் மீது நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாயோ, எதை உன்னுடைய வாழ்க்கையின் பலமாக கருதுகிறாயோ, உன் அறிவா இருக்கலாம், உன் என்னென்னலாம் நீ வச்சுக்கிட்டு இருக்கிறியோ, this helps me to be glorious among the people அப்படி நீ எதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியோ, மற்றவங்க முன்னாடி இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கெத்தா இருக்குது சாமி அப்படி நீ எதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியோ, அவைகள் கொள்ளையடிக்கப்படும், கவர்ந்தெடுக்கப்படும். எஸ், தொடர்ந்து, நான் உனக்கு உரிமை சொத்தாக கொடுத்துள்ள நாட்டின் மேல், பாருங்க எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க அது. நான் உனக்கு கொடுத்த நாட்டில் நீ என்னை சார்ந்து வாழாமல் நீ வேற யாரையும் சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிற. நான் உனக்கு தந்த சொத்து, நான் உனக்கு தந்த புகழ் வழியாக என்னை ஆராதிக்காமல் நீ எவைகளையோ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். நான் உனக்கு தந்த உடல் ஆரோக்கியங்கள் இவைகள் வைத்து என்னை ஆராதிக்காமல் என்னை நம்பாமல் இது போதும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற. கவர்ந்தெடுக்கப்படும், கவர்ந்தெடுக்கப்படும். அப்படி வாசிக்கிட்டு இருக்கும்போது தான் இனி 5வது வசனம் நீங்க வாசிக்கணும். இந்த பின்புலத்தில் 5வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவர் கூறுவது இதுவே, மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். பிள்ளைங்களுக்கு இப்ப புரியுதா? இத்தகைய மனிதர்கள் மீது, வலு குறைந்த காரியங்கள் மீது நீ நம்பிக்கை வச்ச அப்படின்னா சபிக்கப்படுவாய். உன் வாழ்க்கை வளர்ச்சி அடையாது. நீ பேறு பெற்றவன் அல்ல. ஐயோ கேடு, ஐயோ கேடு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. வெறும் 318 பேரை வைத்து 4 சாம்ராஜ்யங்களை தோற்கடித்த ஆபிரகாம் கடவுளை சார்ந்திருந்தார். வெறும் 318 ஆட்கள் கடவுளை சார்ந்திருந்ததால் இன்னைக்கு அன்பு பிள்ளையே, எதை பற்றி கொண்டிருக்கிறாய்? இந்த அலைக்கழிக்கக்கூடிய இந்த உலகம். எஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் போராட்டங்கள், கண்ணீர், வேதனை, வெறுமை, வறுமை, சொல்லவே வேண்டாம், நிறைய இருக்குது பிள்ளைகளே. இவைகளில் யாரை பற்றி இருக்கிறாய்? கடவுளே நம்பிக்கை, கடவுளே எரேமியா சொல்வார். கொஞ்சம் முன்னாடி முந்தின அதிகாரத்தில் பாருங்க, 16வது அதிகாரத்தில் எரேமியா பாருங்க, சூப்பரான ஒரு வார்த்தையை சொல்றாரு. எரேமியா 16:19, ஆண்டவரே என் வலிமையே, என் அரணே, துன்ப காலத்தில் என் புகலிடமே, உலகின் எல்லையிலிருந்து வேற்றினத்தாமிடம் வந்து என் மூதாதையர் பொய்மையை மறைபுறமையாக்கி பெற்றனர், எதற்கும் பயனற்ற சிலைகளை. அப்போ ஆண்டவரை எரேமியா கூப்பிடக்கூடிய சூப்பரான வார்த்தைகள் பாருங்க. ஆண்டவரே என் வலிமையே, என் அரணே, துன்ப காலத்திலே புகலிடமே. இப்படி இருக்கிறாரா கடவுள் உனக்கு? இப்படி இருக்கிறாரா? ஆண்டவரை பற்றி இருக்கிறாயா? செல்வங்களில் தன்னகத்தே தீமை கிடையாது. கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படாமல் இருந்தால் தீமை. ஏழ்மை தன்னகத்தே பேருடைமை கிடையாது. அந்த ஏழ்மையில் கடவுளை நாடாமல் இருந்தால் நீயும் ஐயோ கேடேதான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அலைக்கழிக்கக்கூடிய கடல் இவ்வுலகம், உன் வாழ்க்கை. எஸ்,
போராட்டங்கள் உண்டு, தனிமை உண்டு, பசி உண்டு, கண்ணீர் உண்டு, அவமானங்கள் உண்டு. இழந்து போய் நிற்கின்றாய் பலவற்றை, பலரை. இந்த அலைக்கழிக்கக்கூடிய இந்த காரியங்களில் யாரை பற்றி கொண்டுள்ளாய்? கடவுளையா, மனிதர்களையா? கடவுளையா, உலகின் திறமைகளையா? கடவுளையா, மேட்டிமையையா? கடவுளையா, உன் ஆளுமைகளையா? கடவுளையா, உன் திறமைகளையா? நீ எதை பற்றி கொண்டிருக்கிறாய் என்பதை பொறுத்து உனது வெற்றி அமையும். கரை போய் சேர வேண்டுமென்றால் கடவுளை பற்றிக்கொள்.